வணக்கம் நண்பர்களே. தினமும் நம் சாப்பிடும் தயிர்ல சில சத்தான விதைகளை சேர்த்து சாப்பிட்டோம்னா அது முழுமையான ஒரு ஊட்டச்சத்து உணவாக மாறப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏன் தயிருடன் அந்த விதைகளை சேர்த்து சாப்பிடணும், அந்த விதைகள் என்னென்ன நன்மைகளை தருது, ஒவ்வொரு விதையிலையும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, எப்படி சரியான முறையில இதை தயாரித்து நம்ம சாப்பிடணும், யாரெல்லாம் இதை கவனமா எடுத்துக்கிறணும், யாரு இதை சாப்பிடக்கூடாது, இந்த கலவையை தொடர்ந்து சாப்பிடும்போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். தயிருங்கிறது ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக் நிறைந்த ஒரு உணவு தாங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B12, ரிபோஃப்ளேவின், பொட்டாசியம், நல்ல குடல் பாக்டீரியாக்கள் இது எல்லாமே இருக்குது. இதனால தான் குடல் ஆரோக்கியமாக்கப்படுது, எலும்புகள் ஆரோக்கியத்திற்கும் இது பயன்படுது, செரிமான சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தயிர் பயன்படுது, தசைகளை பராமரிக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்டதுனால தான் தயிரை நம்ம எடுத்துக்கிறோம். முக்கியம், இது வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன் இந்த விதைகளை நம்ம தயிர் கூட சேர்க்க சொல்கிறோம், ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த விதைகளில் நல்ல கொழுப்புக்கள், நார்ச்சத்து, புரதம், விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. தயிர் கூட இது சேரும்போது புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஃபைபர் இது மூணுமே ஒன்றாவே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம தயிர் கூட எடுத்துக்கிறோம். நீண்ட நேரம் ஒரு வயிறு நிறைந்த ஒரு உணவும் நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன உணவுகள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் விதை என்னன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயத்தில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், நார்ச்சத்து இது மூணுமே அதிகமாக இருக்குது. இதனால் என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. சிலருக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு துணையாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குது. ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால தான் வெந்தயத்தை சேர்க்கிறோம். அடுத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு, ஏன்னா வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அந்த மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. எப்படி நம்ம பயன்படுத்தோம்னா இரவில் ஊற வைத்து காலையில் 1/4 டேபிள் ஸ்பூனை நம்ம எடுத்து வெறும் வயிற்றில் நம்ம ஊற வைத்த வெந்தயத்தை ஒரு முறையில் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவர்கள் தான் நம்ம தயிரில் அந்த ஊற வைத்த வெந்தயத்தை அரைச்சி நம்ம தயிர் கூட கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான வெந்தயம் இருக்குல்ல, அதை நீங்கள் லைட்டாக வடச்சட்டியில் போட்டு வறுத்து, நீங்கள் அது இளம் வறுப்பாக வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. வறுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரில் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து தயிரில் கலந்து நீங்கள் அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா ஜீரகம் தாங்க. ஜீரகத்துலேயும் எறும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா செரிமானத்திற்கு உதவியாக இருக்குது ஜீரகம். வயிறு உப்பசத்தை குறைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நம்ம ஜீரகத்தை எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா எள்ளு தான். எள்ளு நம்மளுடைய சமையலறையில் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான உணவுகளில் ஒன்று தான் எள்ளு. எள்ளை சாப்பிட்டால் எலும்புகள் வலுவாக்கப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எள்ளில் கால்சியம், காப்பர், ஜிங்க் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாக எள்ளு இருக்குது. அதனால 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க ஆளி விதை. இந்த விதையை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆளி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த விதைகளை நம்ம எடுக்கிறோம். இந்த விதைகளை எப்படி நம்ம சாப்பிடணும்னா இதையுமே வறுத்து அதை பவுட்ரு பண்ணி தான் சாப்பிடணும். அப்படியே நம்ம நேரடியாக இந்த விதைகளை சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த விதைகளை சாப்பிட்றதுக்கான சரியான முறை, நீங்கள் வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனமே அந்த விதைகளை வறுப்பாக வறுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி அந்த பவுடர்லேருந்து நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து நம்மளுடைய தயிரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நார்மலாக நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாத்துலையும் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ஆளி விதைகள் ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகளை கொண்டது. கண்டிப்பாக வயதானவர்கள் இந்த விதைகளை உட்கொள்வது ரொம்பவுமே ஆரோக்கியமானது.
அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, அதுதாங்க சியா விதைகள். சியா விதைகள் இப்போதைக்குன்னு உலகம் முழுக்கவும் ரொம்பவுமே பேசக்கூடிய ஒரு பொருளா மாறிருச்சு. அந்த அளவுக்கு சியா விதைகள் நிறைய நன்மைகள கொண்டதா இருக்கு. இதுலயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நார்ச்சத்துக்கள், புரோட்டீன் இது எல்லாமே அதிகமா இருக்குது. ஸோ எப்பொழுதுமே சியா விதைகள ஊற வைத்து மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். ஊற வைக்காம சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால எப்பொழுதும் நம்ம அரை மணி நேரமாவது சியா விதைகளை ஊற வச்சு தான் உட்கொள்ளணும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சியா விதைகளை எடுத்துக்கிறலாம். ஸோ இது எடுக்கும்போது நீண்ட நேரம் பசியை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. குடலுடைய இயக்கத்திற்கு பயன்படுது. குடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விதை என்னன்னா பூசணி விதை தான். எல்லாருமே நம்ம பூசணி காயை வந்து உணவில் பயன்படுத்திட்டு அந்த விதைகளை தூக்கி குப்பையில் போடுவோம். ஆனால் அந்த விதைகள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. எல்லா டாக்டர்களுமே இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பூசணி விதைகளை உட்கொள்ள சொல்லி. அந்த அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. பூசணி விதையில் ஜிங்க், மெக்னீஷியம், அயன் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் இது தசைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு தேவையான தாதுக்களை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. முக்கியமா ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இன்னும் இதுல ஜிங்க் இருக்குல்ல, அந்த ஜிங்க் வந்து ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவரை கொடுக்கக்கூடியது. ஸோ பூசணி விதைகள் ரொம்பவுமே ஒரு சூப்பரான உணவுங்க. நார்மலா நம்ம ஒரு பாதாம் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் பூசணி விதைகளுமே இருக்கும். ஸோ பூசணி விதைகளை நீங்க லைட்டா வறுத்துட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது தோல் நீக்கி பேக்கெட்டில் அடைச்சிருக்கும் அந்த பூசணி விதைகள். சரி, நீங்கள் அதை வாங்கிட்டு அதை நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வாட்டில் எப்பொழுதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, எப்படியோ ஒரு ஸ்நாக்ஸ், அந்த ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் நம்ம தயிர் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு. இப்போ எப்படி சரியான முறையில் அந்த ஒரு கலவையை எப்படி தயாரித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம் தயிர். நீங்கள் தினமும் ஒரு கிண்ணம் தயிர் தாராளமாக சாப்பிடலாம். அதில் வெந்தயம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இல்லை பவுடர் பண்ணலை, ஊற வச்சுருக்கீங்கனாலும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. அதையுமே நீங்கள் பவுடர் ஃபார்மில் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. எள்ளு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. சியா விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஆனால் ஊற வச்ச சியா விதைகளை தான் எடுத்துக்கிறேன். அடுத்த ஆளி விதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து பூசணி விதைகள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட இன்னுமே பழங்கள் சேர்த்து சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிறிதளவு வந்து மாதுளை பழம், ஆப்பிள், பனானா இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நீங்கள் சாப்பிட்றதா சாப்பிடலாம். இல்லைன்னா பழங்களை தவிர்த்துட்டு அந்த விதைகளை மட்டுமே உட்கொள்ளலாம். ஆனால் அந்த விதைகள் கூட நம்ம சொன்ன இந்த 3 பழங்களையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூடுதலான ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் தெரியுமா? செரிமானம் மேம்படும். குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய சமநிலைக்கு இது ஆதரவாக இருக்கும். நீண்ட நேரம் பசியை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். புரதம் மற்றும் தாதுக்கள் உங்கள் உடலுக்கும் உங்களுடைய தசை எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது துணையாக இருக்கும். ஸோ தினசரி உங்களுடைய ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த ஒரு கப் உணவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கலவையை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, நட்ஸு சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும் அந்த நபர்கள் தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரக நோயாளிகளுக்கு தாது சத்து கட்டுப்பாடு ரொம்பவுமே தேவை, அவங்க இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க அவங்க வந்து சில விதைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மருத்துவத்தை ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
நண்பர்களே, 60 வயதிற்கு மேல பலவீனமான வாழ்க்கையை நீங்க விட்டுட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள போங்க. நம்ம சொன்ன இந்த சத்தான உணவ உங்களுடைய தினசரி லைஃப்ல எடுத்துக்கிறங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.